சுட சுட பிரியாணியோட அதோட ஸ்பெஷல் அந்த கத்திரிக்காய் கிரேவில வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்யறது பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஃப்ரை பண்ணிட்டு இது ஒரு பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் சேர்த்துட்டு உஜலா கத்திரிக்காய் 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 போல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மினிட் போல குக் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் வெப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்ல 1/2 கப் போல தண்ணி சேர்த்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செக் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தது ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. சுட சுட பிரியாணியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.